சிஎம்முக்கே அவ்வளோ பிரச்சனை வந்து சிஎம் ஆயிட்டாரு. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல இல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க வந்து யூனோ ஹஸ்பண்ட் இஸ் அலைவ், ஷி ஹஸ் 4 children, she's an auntie, she's some 50 years old, she's this, she's that. Oh my god, like oh my god. I understand that there is a part of everybody who feels wrong about what is going on because it's not your life. I get it. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி விவாகரத்து விவகாரத்துல இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு பேரு கெனிஷா. தற்பொழுதைக்கு நடிகர் ரவிமோகனும் இந்த கெனிஷாவும் பாத்தீங்கன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ரவிமோகனோட மனைவியான ஆர்த்திக்கு மிகவும் மன வருத்தத்தை கொடுத்திருக்கு. இதை பத்தி கெனிஷா கிட்ட கேட்கும்போது கெனிஷா ஆர்த்தின்றவங்கள நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல, ஆர்த்தின்ற ஒருத்தவங்க எங்களுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை அப்படின்னு அவங்களையும் ரவிமோகனையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிடுற மாதிரி ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்த நிலையில இப்போ கெனிஷா ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோல கெனிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 4 வயசுல இருந்தே என் குடும்பத்துல பல குடும்பங்களை அனுபவிச்சிருக்கேன். 19 வயசுல ஒரு தப்பான திருமணத்துல சிக்கி அந்த சமயத்துல ஏற்பட்ட உடல் ரீதியான பாதிப்பால ஒரு குழந்தையும் இழந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்பா அம்மா 2 பேருமே இழந்து கடந்த 10 வருஷமா தனி ஆளா போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க. நடிகர் ரவிமோகன் கூட இருக்கிற பழக்கம் பத்தி சொல்லும்போது, நாங்க ஒரு மியூசிக் லான்ச் அப்போ தான் சந்திச்சோம். அவர் ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தப்போ ஒரு தெரபிஸ்டா தான் அவருக்கு நான் உதவ ஆரம்பிச்சேன் அப்படின்னு தெளிவுபடுத்துறாங்க. ரவி பட்ட மன கஷ்டங்கள் ரொம்ப அதிகம். அதனால ஒரு கட்டத்துல டாக்டரா இல்லாம ஒரு நல்ல தோழியா அவருக்கு ஆதரவா இருந்ததா சொல்றாங்க. முக்கியமா ஆர்த்தி தரப்பு வைக்கிற குடும்பத்தை உடைச்சிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு யாரோ ஒருத்தருக்காக நான் ஒரு குடும்பத்தை உடைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே உடஞ்சு போன ஒரு குடும்பத்துல நான் எதுவும் பண்ணல, ரவி ஒரு முதிர்ச்சியான மனிதர், அவர் முடிவை அவர் தான் எடுத்தாருன்னு கெனிஷா விளக்கம் கொடுத்திருக்காங்க. சமீபத்தில் கெனிஷாவோட இன்ஸ்டாகிராம் பக்கம் ஹேக் செய்யப்பட்டு அதுல தப்பான விஷயங்கள் பகிரப்பட்டதாகவும் சொல்றாங்க. கோர்ட் ஆர்டர் வந்துச்சுன்னு பரவற செய்திகள் எல்லாமே போய் எனக்கு அப்படி எந்த ஒரு நோட்டீஸும் வரலன்னு ஆணித்தரமா சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்ட், நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன், என் மேல தப்பு இருந்தா கர்மா பார்த்துக்கும், மற்றவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி தெரியாம தப்பா பேசாதீங்கன்னு கெனிஷா உருக்கமா கேட்டுட்டு இந்த வீடியோவை முடிச்சிருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மை யார் பக்கம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.